சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் நியூ இயர் ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தமிழ் நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இனிப்பு காரம் எல்லாமே சேர்த்து ஒரு டிஷ் செய்வாங்க. அதுக்கு வந்து இது வந்து சூட்டபுளாக இருக்கும். மாங்காய் டிஷ்ஷுக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வெல்லம் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க வெல்லம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 5லேருந்து 6 மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி இதெல்லாம் போக தண்ணி வந்து ஒரு கப்பு, சின்ன கப்பில் ஒரு அரை கப்பு வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸ் பேன் ஒன்று போட்டுருங்க. போட்டு பேன் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த வெல்லம் திருவி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா அந்த வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லம் வந்து நல்லா கொதிக்கட்டும், கரையட்டும். வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது பாவாகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நல்லா வந்து கொதிச்சிச்சு. வேணுன்றவங்க வெள்ளத்தில் வந்து சில டைம் வந்து அழுக்கு இருக்கும், அது வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே பச்சை மிளகாய் போட்டுருங்க. 6 பச்சை மிளகாய் நான் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்களா, அது வந்து போட்டுருங்க. வெள்ளப்பம் வந்து நல்லா கொதிக்கட்டும், தண்ணியாகவே இருக்கும். இப்போ வந்து சிம்மில் போட்டுருங்க நீங்கள். ஏன்னா பாவை வந்து சீக்கிரம் ஆச்சுன்னா வந்து மாங்காய் வந்து வேகாது ஒழுங்காக. இப்போ வந்து இந்த ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்களா, அந்த மாங்காய் போட்டுருங்க. நீங்கள் வந்து சின்ன க்யூபாகவும் கட் பண்ணிக்கலாம். மாங்காய் இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து வெள்ளைப்பாகு வந்து பாவு ஆகிறதுக்கும் அந்த மாங்காய் வெந்து வரதுக்கும் வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து சிம்லேயே போட்டு நல்லா இது பண்ணுவீங்க. சிம்மில் போட்டுறதுனால இது மாதிரி நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுருங்க அடிக்கடி. எல்லா சைடும் வந்து ஈவனாக வந்துடும் மாங்காய். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். நெருப்பு வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க. சீக்கிரமாக பாவாகி ஒரு மாதிரி தீஞ்ச கசப்பு வாசனை வரும். அதனால் நீங்கள் மீடியம்லேயே வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதுவும் கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மாங்காவும் வந்துடுச்சு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துடுச்சு. இதில் வந்து மாங்காவும் சாப்பிட்லாம், பச்சை மிளகாவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக அந்த டிஷ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும். கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நியூ இயர் ஸ்பெஷலுக்கு இல்லாமல் நீங்கள் ஈவினிங் டைமில் சாப்பாட்டுக்கு கூட்டுக்கும் வச்சுக்கலாம். எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.